ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குது, எங்கள் டவுட்ஸ்லாம் நீங்களே கிளியர் பண்ணிடுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் வி ஆர் இன் எபிசோட் 3. ஸோ வி வில் கண்டினியூ த சேம் ஃபார்மேட். ஓகேவா? எஸ். இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா, மொபைல் ஃபோன் வந்த புதுசில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ண அவங்களுக்குலாம் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் வர ஆரம்பிச்சிது. அதாவது ஃபிங்கர் பெயின் வர்றது, நம் ஆறது. அதெல்லாம் நாள் ஆக என்ன ஆச்சுன்னா, ஃபிங்கரில் இருந்த நம்னஸ் விஸ்ட்டுக்கு போச்சு. இப்போது கழுத்து வரைக்கும் வந்துட்டு இப்போ என்னவோ புதுசாக டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ன்ட்டு இப்போ ரீசெண்டாக பேப்பரில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ வாட் இஸ் த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்? எஸ். ஸோ டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஹிந்துலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே வந்துச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் மொபைலில் இந்த பொசிஷனில் வச்சு டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளோட நெக் மசில், இந்த எஸ்சிஎம்ங்கிற மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த எஸ்சிஎம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது இந்த மசிலில் அங்கங்கே நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஎம்ங்கிற இந்த மசில் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ஹெட்டு போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் இது ஸ்ட்ரெயின் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும்போது என்டையர் செட் ஆஃப் மசில்ஸை இது ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வருது. நம்ம ஜாவில் இருக்கிற மசில்ஸ் ஆகட்டும், நம்ம ஷோல்டர் மசில்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இப்படி ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வரும்போது எல்லா மசில்ஸுமே, ஸ்பேஸில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெயின் ஆகி இந்த மசில்ஸில் அங்கங்கே நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இது பேர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லேருந்து வர பெயின்ஸ் வந்து ஹெட்டேக்காவோ, மைக்ரேனாவோ, ஃபேஷியல் பெயின்ஸாவோ வருது. இது சம்டைம்ஸ் காது வலிக்கிற மாதிரியோ, தலை சுற்றுற மாதிரியோ கூட இருக்கும். ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா, இப்படி இந்த பொசிஷனில் வச்சுருக்கிறதுனால. ஸோ அதனால தான் இது பேர் டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். ஸோ முதல்ல எப்படி கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ, கையில் பிரச்சனை வந்துச்சோ, இப்போ புதுசாக இந்த மாதிரி நெக்கில் பிரச்சனை வருது. இதனால் ஹெட்டேக்ஸும் மைக்ரைன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது வெறும் மொபைல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்லை மற்ற ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வர வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் இந்த பெண்ட் பண்ணுறவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இப்படி பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப நேரம் சிஸ்டமை பார்க்கும்போது தப்பான போஸ்டர், அதாவது கண்ணுக்கு நேராக அந்த ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னா இப்படி பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை குழந்தைங்க 10th 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ரொம்ப நேரம் அவங்க ஏதாவது ரெக்கார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நேரம் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எழுத வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மொபைல், இட் கேன் பி த்ரூ லேப்டாப், பிகாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்கு, இல்லை யாரெல்லாம் ரொம்ப நேரம் பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிண்ட்ரோம் வரும். எஸ். இந்த பெண்ட் பண்ணிங்கிறது எப்படின்னா, மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஷியன்ஸு இல்லை மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இப்படி பெண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ஸ் எங்களுக்கே வந்து மோஸ்ட் காமனாக எங்களுக்கு இருக்கிற எங்கள் கொலீக்ஸ் எங்களுக்கே இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 20 minutes ஒர்க் பண்ணும்போது ஒரு 20 seconds ஒரு பிரேக் எடுத்து இந்த மாதிரி நெக் போஸ்டரை மாற்றுவோம். ஸோ இது பேர் 20/20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ ரொம்ப நேரம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது ஒரு பிரேக் எடுத்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஈவன் கார் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப நேரம் இப்படி பெண்ட் பண்ணி கார் டிரைவ் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன், இப்போ நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன், நானே வந்து இப்படி ஸ்லவுச் பண்ணி ரொம்ப நேரம் இப்படி ஸ்லவுச் பண்ணி உட்காந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போஸ்டர் மெயின்டெனன்ஸ், நம்மளோட நெக் போஸ்டர், ஸ்பைன் போஸ்டர், இந்த சின் டக் பண்ணி நெக் போஸ்டர், இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று, நம்ம அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியலை, நம்ம ஒரு 20 minutes ஒரே மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த 20/20 ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஓகே. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இந்த நெக் மசில்ஸ் சுற்றி ஒரு 4 மசில் இருக்குது, நம்ம மேஜர் நெக் மசில்ஸ். ஸோ எஸ்சிஎம்ங்கிற இந்த மசில், ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம், ட்ரெபீசியஸ்ங்கிற இந்த மசில், அஸ்ப்ளீனியஸ்ங்கிற மசில், ஸ்கேலின், ஆக்சிபிட். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டைட்னஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டைட் ஆகும்போது இது மட்டும் தான் டைட் ஆகுமானா இல்லை, இந்த மசில் டைட் ஆகும்போது இந்த என்டையர் ஜா மசில்ஸையும் டைட் பண்ணுது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மசில்ஸ் மட்டும் தான் டைட் ஆகுமானா இல்லை, இது இப்படி புல் பண்ணும்போது இங்கே இருக்கிற நம்ம ஜா மசில்ஸையும் டைட் ஆகும். ஸோ ஜா மசில்ஸ் இன்னொரு மேஜராக 4 சுற்றி ஜா மசில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மசில்ஸையும் டைட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்போது ஒரு மசிலும் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை சரியாக பண்ண முடியாது. அண்ட் அந்த மசில்ஸ் இருக்கிற நாட்ஸ் வந்து சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எஸ்சிஎம்ல இருக்கிற மசில்ஸ் டைட் ஆகும்போது பக்கத்துலேயே நமக்கு காது இருக்குது. ஸோ காதில் ரிங்கிங் சவுண்ட் கேட்குற மாதிரியோ, காது அடைச்ச மாதிரியோ, காதில் ஷார்ப் பெயின்ஸ் இருக்கிற மாதிரியோ தெரியும். இல்லை இங்கேருந்து போகிற ரெஃபரல் பெயின்ஸ் வந்து கண்ணை சுற்றி வலிக்கிற மாதிரியோ, இங்கே உச்சந்தலை வலிக்கிற மாதிரியோ, பின்தலை வலிக்கிற மாதிரியோ, இங்கே சைனஸ் பெயின் மாதிரியோ தெரியும். சம்டைம்ஸ் த்ரோட்டில் டைட்னஸ் இருக்க மாதிரியோ, ஸ்டஃபியாக இருக்கிற மாதிரி தெரியும்.
சில டைம்ஸ் என்ன ஆகும்னா செஸ்ட் எல்லாம் டைட்டாக இருக்கிற மாதிரி, பின்னாடி பேக் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்கே ட்ரெப்பீசியஸ்ங்கிற இந்த பெரிய மசில், இந்த மசில் டைட் ஆகும்போது மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலை சுற்றுறது, கிடினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை காதில் ரிங்கிங் சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், கைக்கு ஃபுல்லாக இங்கே ரேடியேட் ஆகிற மாதிரி பெயின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் கையில் நம்னஸோ இந்த விரலெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிற மாதிரியோ தெரியும். பின்னாடி இந்த மசில் இருக்கிற டைட்டஸ்னால பார்த்தீங்கன்னா எகெயின் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் உச்சந்தலையில் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பிசேர் சிம்டம்ஸ், மசில் டைட்னஸ் ஆகிறதுனால வர சிம்டம்ஸ் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா எல்லா ஆர்கன்ஸையுமே அஃபெக்ட் பண்ண, சுற்றி இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் ரெஃபர் ஆகிறதுனால நமக்கு கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும், காது வலிக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பர்னிங் சென்சேஷன் இருக்கும், நர்வ் பெயின் மாதிரி தெரியும். ஏன்னா நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நர்வ் பெயின் மாதிரி தெரியும். நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பாண்டிலைட்டிஸே எதனால் வருது, எம்ஆர்ஐயில் எடுத்திங்கன்னா C2 C3 கம்ப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ப்ரெஷன் எகெயின் எதனால் வருதுன்னா மசில் டைட்டாகி பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த சர்வைக்கல் ஸ்பைன் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே பேசிக்காக மசில் டைட்னஸ் எதனால் வருதுன்னா தப்பான போஸ்டர்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்படின்னா ஒரு சின்ன போஸ்டர் கரெக்ஷன் வந்து இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பெயின் இருக்கும்போதே அதை இக்னோர் பண்ணாமல் அவங்க போஸ்டர் கரெக்ஷன் அதை சரி பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து போஸ்டர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நிறையா ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரீல் பார்த்தேன். அதில் என்னென்னா ஹை ஹீல் செருப்பு போட்டால் ஜா பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. காலில் போடுற செருப்புக்கும் ஜா பெயினுக்கும் என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போது நம்ம ஹை ஹீல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பெல்விக் டில்ட் இருக்குது. ஸோ நம்மளோட பாடி போஸ்டரே டோட்டலாக மாறுது, நம்ம ஸ்பைன் போஸ்டர் மாறுது. ஸோ மசில்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட் டு டோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அதாவது இந்த மசில்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃபாஷியான்னு சொல்லுவோம். ஃபாஷியாங்கிறது மசில்ஸ்க்கு மேலே இருக்க ஒரு லேயர். அந்த லேயர் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே லேயர் தான். அதில் டிஃப்ரெண்ட் மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ்க்கு மேலே இந்த லேயர் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சேஞ்ச்னால இன்னொரு மசில் டைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பெல்விக் டில்ட் இருக்கும், ஸ்பைன் வந்து சரியான போஸ்டர் இருக்காது, எகெயின் ஸ்பைனல் கார்ட் சுற்றி இருக்கிற மசில்ஸ் சரியான போஸ்டர் இருக்காது. அந்த மசில்ஸ் போஸ்டர் சரியாக இல்லாதப்போ நமக்கு நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், எகெயின் நெக் மசில்ஸ் டைட் ஆகும். நெக் மசில்ஸ் டைட் ஆகும்போது ஃபேஷியல் மசில்ஸ் டைட் ஆகும். இந்த ஃபேஷியல் மசில்ஸ் டைட் ஆனதுனால நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே கனெக்டட். ஏன்னா ஃபாஷியாங்கிறது ஹெட் டு டோ ஒரு சிங்கிள் லேயர் தான் அது. ஸோ அதாவது இப்போது எல்லாமே வந்து போஸ்டர் ரிலேட்டட் தான். ஸோ ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பார்த்தாலோ இல்லை ரொம்ப நேரம் இந்த மாதிரி போஸ்டர் நம்ம நார்மல் போஸ்டரை மாடிஃபை பண்ணுற மாதிரி பண்ணுற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இட் கேன் ரிலேட் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற ப்ராப்ளம் இன்னொரு இடத்துக்கு வந்து முடியும் இருக்கும். ஆனால் போஸ்டர் மட்டும்தான் காரணமா அப்படின்னா இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ராங் போஸ்டர். ஸோ ஆஃப் லேட்டாக போஸ்ட் டெலிவரி முடித்தவங்க நிறைய பேர் இந்த ஜா பெயினால் வராங்க. ஜா பெயின் மட்டும் இருக்குன்னா இல்லை, ஸ்பைன் ப்ராப்ளமோ இல்லை அந்த மாதிரி நிறைய மல்டி ஃபேக்டரல் இஷ்யூஸில் அது ஏன் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வருது? நிறைய பேஷண்ட்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் பெயின்ஸ்னு வராங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் எப்படின்னா எனக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களது பெயின்ஸை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா கரெக்டாக டெலிவரிக்கு அப்புறம் இந்த பெயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது போஸ்ட்பார்ட்டல் டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் அண்ட் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது நம்ம பாடியில். அது போக கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இதெல்லாம் தான் இந்த டிப்ரெஷனை காஸ் பண்ணுது. அந்த டைமில் நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்குரிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் மசில் டைட்னஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் மசில்ஸை டைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எந்த மசில்ஸ் டைட் பண்ணும்? மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற நம்ம ஃபேஷியல் மசில்ஸை டைட் பண்ணும், சம்டைம்ஸ் பேக் மசிலில் கூட டைட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 8-9 மந்த்ஸுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸுக்கு திடீர்னு ஒரு ஹெட்ஏக் வர்ற மாதிரியோ இல்லை தலை சுற்றுற மாதிரியோ இல்லை ஜா பெயின்ஸ் இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு கை குழந்தை இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு, அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான பெயின்ஸ் இருக்கும்போது நிஜமாகவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஜஸ்ட் லைக் தட் சரி ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நாட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த நாட்ஸை எங்கே இருக்குது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரிலீவ் பண்ணாலொழிய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ தட் இஸ் வை நாங்கள் இப்போ அந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதாவது ஐ பெயின்ஸ் மாதிரி இருக்கும், காது வலி மாதிரி இருக்கும், சுற்றி சைனஸ் பெயின்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஜென்ரலாக மைக்ரைன்ஸ்னு மிஸ்டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெயின்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து
ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மசில் டைட்னஸ். ஸோ அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வெறும் போஸ்ட்மார்ட்டல் டிப்ரெஷனால மட்டும்தான் வருமா, இல்லை வேற ஏதாவது ரீசனால வரதுக்கு சான்சஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன ரீசன்னால வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நான் எவ்ரிடே பார்க்குற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஒருத்தருக்கும் ஒன்னொன்றுனால இந்த மாதிரி பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 23 year old கேர்ள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 5 yearsஆகவே இந்த பெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்ததில் அவங்க 9th 10th படிக்கும்போது அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசில் டைட்னஸ் வந்திருக்கு, இந்த பெயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு லேடி சொன்னாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் டெத்து, ஒரு 6 years ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 2 weeksல அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சிவியராக ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு லேடி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து 10 years ஆஃப் மேரிட் லைஃப், அவங்க தேவ் பீன் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னென்சி, ஆனால் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுற லேடிஸ்க்கு அகெயின் தட் எமோஷ்னல் ட்ராமா, அதனால் இவங்களுக்கு இந்த பெயின்ஸ் வருது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெறும் நான் சொல்கிறேன் இந்த மோஸ்ட் காமன் ரீசன்ஸு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது சடனாக நமக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, அதுவும் இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பெயின்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று கோவிட் அப்போ நிறைய நம்ம இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது, ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று கோவிட் அப்போ இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், ஆங்ஸைட்டி ஃபேக்டர்ஸ், ப்ளஸ் கோவிட் அப்போ இருந்த டெத்ஸ். ஸோ நம்ம க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தவறி இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரில் வர்ற திடீர்னு வர்ற இந்த மசில் டைட்னஸ்னால் வர்ற பெயின்ஸ் தான் இந்த மாதிரி ஜா பெயின்ஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஜா பெயின்ஸ் மட்டும் இல்லை, ஹெட்ஏக்ஸா, ஐ பெயின்ஸா, இந்த மாதிரில ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸுக்கு, பெயினோட வரவங்களுக்கு நம்ம பெயின்ஸை மட்டும் சரி பண்ணால் பத்தாது. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டாக அவங்க என்னென்ன எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சிஸ்டமிக் ஃபேக்டர் ஆகட்டும், ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், அதாவது அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செஷன் இருக்குது. ஏன்னா எதனால் அவங்களுக்கு இந்த பெயின்ஸ் வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் ஒரு தரோ கவுன்சிலிங் இல்லாமல் நம்ம வெறும் இங்கே இருக்கிற நாட்ஸையும் இந்த மசில்ஸையும் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு அது சரியாக போகிறதில்ல. திரும்பியும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்டர் சரியாக இல்லாமல் வரவங்களுக்கு இந்த போஸ்டர் அவங்க கரெக்ட் பண்ணாமல் வெறும் நம்ம இங்கே இருக்கிற பெயின்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணால் அது சரியாக போகிறதில்ல. ஸோ அவங்க போஸ்டர் கரெக்ஷன்ஸையும் கரெக்ட் பண்ணணும். தட் இஸ் வை நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு போஸ்டர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை எங்களோட ரீலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டினை நான் கேட்குறேன்.